என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மாணவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வுல தமிழ் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட சில வினாக்களின் காரணமாக மாணவர்கள் ரொம்ப அதிருப்தியா இருப்பீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய மாணவர்கள். எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நம்முடைய தமிழ் சாரல் அப்படிங்கிற பகுதியில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாணவர்களுக்கு மிக கடினமான பகுதிகளை கூட மிக எளிமையாக புரியும் வண்ணம் தெரிவிக்கும் பொருட்டு, சரியா, தமிழ்ச்சாரல் பகுதியில இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு 1லிருந்து 5 வரையில இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை சிறு சிறு பகுதிகளாக ரொம்ப எளிமையான முறையில உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இதுக்காக நாம என்னென்ன புத்தகங்களை ரெஃபரன்ஸா எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முடிஞ்ச குரூப் 4 தேர்வுலேருந்து வினாக்கள் கேட்கப்பட்ட புத்தகங்கள், சரிங்களா? அதாவது இளங்குமரனார் அவருடைய தமிழ் வளம் அப்படிங்கிற புத்தகம், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கம் இருக்கு, தெரியும் இல்லையா? அப்போ அந்த புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய மயங்கொழி சொல் அகராதி, சரிதானா, அந்த புத்தகம். அது மட்டும் இல்லாம பழமொழிகள் பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருந்த புலியூர் கேசிகன் அவருடைய புத்தகம். அது மட்டும் இல்லாம தமிழ் பாதுகாப்பு கழகம், சரிதானா, தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய மரபு தொடர் வரிசை, அதிலிருந்து கூட நமக்கு வினாக்கள் கேட்டிருந்தாங்க, சரியா? இந்த புத்தகங்களை எல்லாம் நாம ரெஃபரன்ஸா எடுத்துக்க போறோம். இதுல இருந்து நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச செய்திகளா இருக்கும். நிறைய மரபு தொடர்கள் நாம அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடியதா இருக்கும். ஆனா அதற்கு சரியான பொருள் தெரியாமலேயே பேசிட்டு இருப்போம். அல்லது அந்த தொடருக்கு இது பொருளா இருக்குமோ அல்லது அது பொருளா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அதை எல்லாமே நாம சரிவர தெளிவுபடுத்திக்க போறோம், சரிதானா?